எவ்ரிவான் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு தான் இந்த ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும். அந்த பிளேஸ்க்கு போனாலுமே அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியில் போட்டு எக்ஸ்போவில் தான் இருக்குமே. அங்கே நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் போன டேயில் வந்து செம்ம ரெயினாக இருந்ததால் கொஞ்சம் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நிறையா கேம் ஐட்டம்ஸும் எங்களால் விளையாட முடியல. ஸோ கொஞ்சம் விஷயத்தை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸில் போகும்போதே நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே பிக் சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது. சைடில் வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அனிமல்ஸில் என்ட்ரன்ஸில் பேனர் தான் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆஹா, டிக்கெட் கொடுத்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு போல். எல்லாத்துக்குமே வந்து பேனர் தான் வச்சுருக்காங்களோன்னு நினச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாமே வந்து செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது என்னோட பாப்பா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பயந்தாங்க. எல்லாத்துக்குமே அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னா அலர்னாங்க. எங்களை விட்டு இறங்கவே இல்லை. நாங்களும் அந்த பேனர் கிட்டலாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த பேர்ட்ஸ் கிட்டலாம் விடலாம் அப்படின்னு பார்த்தப்போ எதுக்குமே அவங்க இறங்கவே இல்லை. பயமாக இருக்குல்ல. சீரியஸாக சொல்லப்போனால் அன்றைக்கான டேயில் ரெயின் மட்டும் இல்லைனா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துருப்போம். சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே இந்த போகோவில் பிடிக்கிற ஒரு விஷயமே இந்த சோட்டா பீம் தான். அந்த காளியா டோலு போல காமெடிக்காகவே நான் பார்த்துட்ருப்பேன். எல்லா விஷயத்தையுமே ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ஹெட் எல்லாமே ஆட்டுறது, ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறது, பேக்ரவுண்டில் சவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு என்ஜாயபிளான மூமெண்ட் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக உள்ளே போக போக கிட்ஸ்க்கு நிறைய விளையாடுற ஐட்டம்ஸு அண்ட் ஜெயின்ட் வீலு, குதிரையில் சுற்றுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வீட்டில் எவ்வளோ தான் பொம்மை இருந்தாலும் பார்க்குற இடத்துல புதுசாக அவங்க அடம் பிடிச்சி வாங்கணும்னு கேட்பாங்க. இன்னும் அடம் பிடிக்க தெரியலனாலும் அங்கே போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க விளையாடுற பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி தரணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் இந்த பொம்மையில் எது எடுத்தாலுமே 100 ரூபான்னு சொன்னாங்க. ஒரே ஒரு முயல் பொம்மை மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹண்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அதை விசிட் தான் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் செம பயமாக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, நீ வந்து செம்மையாக பயப்படுவேன், நான் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நான் அதை கேட்கவே இல்லை. நான் ஏன் பயப்பட போகிறேன், கொஞ்சம் பகல் டைமாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த தீமே வேறு மாதிரி இருந்தது. அண்ட் இதுலேயுமே எப்பயும் போல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு சடனாக அந்த இருட்டுக்குள்ளே ஓடி வர்றதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது. அண்ட் திக்குன்னு இருந்தது. இதில் என்ன காமெடினா, நான் பயந்து கதறினதும் இல்லாமல் என்னால் ஒரு பாப்பா பின்னாடி வந்தது அமைதியாக வந்திருக்கும். அதையும் சேர்த்து பயம்படுத்தி அப்புறம் ஃபைனலாக வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து எடுத்தவும் ஓட்டோன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் மழை மட்டும் நின்றுந்தது. இதுதான் நமக்கு கிடச்ச டைம்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த ஷாப்புக்குள்ளெல்லாம் போனால் நமக்கு தேவைப்படாமல் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் எப்படியும் நான் வாங்கிடுவேன். அதனால் இதுக்குள்ளெல்லாம் போனாலே அதில் ஒரு ½ hour மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டன் வந்து கிடச்ச டைம் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.